அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு பட பூஜைக்காக ஒரு டைரக்டர், தயாரிப்பாளர் 2 பேரும் போய் கோயில்ல பூஜை பண்ணி, அத ஒரு மங்களகரமா நடத்தி வைக்கணும், ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க. இந்த குருக்கள் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவரோட கை படாம அந்த பூஜையோட அந்த கிளாப் பண்ற அந்த தட்டையும், இன்னொரு அந்த ஸ்கிரிப்ட் இதையும் அவங்க 2 பேர்ட்ட கை படாம அப்படி தூக்கி இப்படி போடுறாரு. இதுதான் நவீன தீண்டாமை. அதாவது எவ்வளோ வருஷங்கள் இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம். இன்னும் இதே மாதிரியான பார்ப்பனியம் இந்த மாரி பண்ணிட்டுருக்கு அப்படின்றது எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். இந்த டைரக்டரும், இந்த ப்ரொடியூசர் 2 பேருமே பூஜை போடுறது எதுக்காக? தன்னோட படம் சக்ஸஸ் ஆகணும், ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அங்க போறாங்க. ஆனா இதுல என்ன விஷயம்னு சொன்னா, அந்த அவர் குடுக்க வேண்டிய பொருள அவரோட கைப்படாம அங்க குடுத்துடுறாரு. உடனே அந்த பணத்த அவர் டைரக்டரா, ப்ரொடியூசரா தெரியல அந்த இடத்துல வச்சுடுறாரு. அப்ப பணம் தீட்டு கிடையாதா? பணம் எத்தனையோ பேரோட கையில போயிட்டு, எத்தனை சாதிக்காரர்கள் கையில, எத்தனை ஏழைகள், யாரு இந்த உலகத்துல பல பேரோட கையில புழங்கி 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 வர்ற அந்த பணத்துல உங்களுக்கு எந்த விதமான தீட்டும் கிடையாது. ஆனா கோயிலுக்கு தன்னோட படம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ற ஒருத்தனோட அந்த பூஜை பொருட்கள், அதாவது என்னத்தை கொடுத்தானோ அதை கையில படாம தூக்கி போடணும் அப்படின்றதுதான். இது எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த டைரக்டரும், ப்ரொடியூசருமே ஒரு நல்ல ஒரு காரியத்தை மங்களகரமா தொடங்கணுன்றதுக்காக இந்த கோயிலுக்கு போய் இவர்கிட்ட அர்ச்சனை பண்றாங்க. ஆனா அது மனசளவுல கொஞ்சம் கூட அவருக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருக்குது. நாமளும் என்ன பண்றோம்? எல்லா தேவைகளுக்கும் இவங்க பின்னாடி தான் போக வேண்டியதா இருக்கு. இவங்களும் தீண்டாமைய தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது, இதுக்கு எப்போதான் விடிவு காலம் வரும்? ஆனா இதுல ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்த வாங்குறதுல அவங்களுக்கு எந்த விதமான தீட்டும் வராது. இந்த டைரக்டரோ, ப்ரொடியூசரோ இந்த அவரோட பணத்த நோட்டு யார்ட்ட இருந்து எடுத்தாரு, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பணம் வந்தா ஓகே அப்படின்ற மாரி. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்.